குட் ஈவினிங் ஆல். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கறது மெக்கானிக்கல் செக் பாயிண்ட்ஸ் ஷெட்யூல், மைனர் ஷெட்யூல்ல வாட் ஆர் த எசென்ஷியல் செக் பாயிண்ட்ஸ் டு பி டேக்கன் இன் டு அக்கவுண்ட் வைல் செக்கிங் த லோகோமோட்டிவ்ஸ். ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது அண்டர் கியர் எக்யூப்மெண்ட்ஸ் லைக் சிபிசி, பஃபர், டிராஃப்ட் கியர், ஸ்க்ரூ கப்ளிங்ஸ், அப்புறம் மற்ற அண்டர் கியர் அசம்பிளியில் இருக்க எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம். ஸோ இதில் நம்ம எல்லாம் விஷுவல் இன்ஸ்பெக்ஷன் தான். மெக்கானிக்கல் இஸ் ஆல் அபவுட் விஷுவல் இன்ஸ்பெக்ஷன். ஸோ இதில் வந்து இந்த காடாம்னு சொல்லுவாங்க சிபிசி, ஹெச் டைப் சிபிசியில் 3 ஃபேஸில் இந்த காடாமில் வந்து அந்த கிளெவிஸ் வந்து பார்த்தா மூவ்மெண்ட் இருக்கிறதுக்காக இந்த காடாம் இந்த இடத்துல வந்து பார்த்தா பிளெயினாக இருக்கணும், எந்த வித பர் இருக்கக்கூடாது. ஸோ அதை வந்து ஃபர்ஸ்ட் என்ஷூர் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து லோகோ ஸ்டார்ட் பண்ணும்போது சிபிசியில் தான் ஸ்டார்ட் பண்ண போறீங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த காடாம்ல எந்த விதமான பர்ரும் இல்லாத மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா அந்த ஸ்க்ரூ கப்ளிங். ஸ்க்ரூ கப்ளிங்ல 6 mm வரைக்கும் கேப் வந்து பர்மிட் பண்றோம். நியூ ஸ்க்ரூ கப்ளிங் 1 mm கேப் இருக்கணும். அதுக்கு மேல போச்சுன்னா இந்த டி ஷாக்கிள் வந்து பார்த்தோம்னா இன்சைட்ல வந்து பார்த்தா வியர் அவுட் ஆயிருக்குன்னு. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா MPMI 25 ஒரு RDSO டாக்குமெண்ட் இருக்கு, MPMI 25. அந்த டாக்குமெண்ட் படி we have to check the screw coupling. the thread portion வந்து பார்த்தா எந்த விதமான ஒரு டென்ட் மார்க்ஸ், எந்த டேமேஜஸ் இருக்காது. த்ரெட்ல ஒரு கண்டினியூட்டி இருக்கணும். நட் வந்து இந்த ட்ருனியன், இதுக்கு பேர் ட்ருனியன், இதுக்கு பேர் ஷாக்கிள், டி ஷாக்கிள். இந்த ட்ருனியன் நட்டை ரொட்டேஷன் பண்ணும்போது வந்து பார்த்தோம்னா எல்லா த்ரெட்லையுமே இட் ஹேஸ் டு கோ அண்ட் கம். தட் இஸ் இம்பார்ட்டன்ட் திங். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இந்த ஸ்க்ரூ கப்ளிங்கை நீங்க ரொட்டேஷன் பண்ணி பார்க்கும்போது ஹேண்டில் இருக்கும். இந்த ஹேண்டில் வந்து சில டைம் CRO-நாலையோ இல்லை ஏதோ எக்ஸ்டர்னல் ஹிட்னாலையோ கண்டிப்பாக பெண்ட் ஆயிருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் பாருங்க, ஏன்னா சில டைம் பெண்ட் ஆயிருக்கும். ஸோ அது வந்து பெண்டிங் இல்லாத மாதிரி செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது முக்கியமான விஷயம், ஸ்க்ரூக்கு ஒரு சிபிசி பக்காவா லாக் ஆயிருக்கு அப்படின்னா வந்து இந்த சிபிசியோட லாக் பின், அந்த லாக் பின் கரெக்டாக இன்சர்ஷன் பண்ணி ஒரு 360 டிகிரி டேர்ன் பண்ணணும். ஃபார் இ டைப் கப்ளர், ஃபார் ஹெச் டைப் கப்ளர் 2 ரொட்டேஷன் இருக்கு, டபுள் லாக் அசம்பிளி இருக்கு. ஸோ அந்த டபுள் லாக்லையுமே வந்து பார்த்தா ஒரு 360 டிகிரி, அப்புறம் ரொட்டேஷன், இன்னொரு 360 டிகிரி. ஸோ மொத்தம் வந்து டபுள் லாக் இருக்கிறனால வந்து பார்த்தா சிபிசி வந்து பார்த்தா கப்ளிங் கரெக்டாக இருக்கணும். ஸோ அதனால இந்த பர், இந்த எக்ஸ்டென்ஷன் எப்பயுமே இருக்கான்னு செக் பண்ணுங்க. இந்த எக்ஸ்டென்ஷன் இல்லாமல் சில டைம் வந்து பார்த்தோம்னா இந்த இடம் வந்து பார்த்தா பிளண்டா இருக்கும், அது சரியா லாக் ஆகாது, சிபிசி லாக் ஆகாது, ட்ரெயின் பார்ட்டிங் கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் எசென்ஷியலா பாருங்க. அடுத்தது வந்து பார்த்தா ஸ்ட்ரைக்கர் காஸ்டிங். எப்பயுமே சிங்கிள் நட்டோட தான் வரும், பட் நம்ம வந்து அடிஷ்னலா ஒரு செக் நட் போட்டுக்கோம் ஃபார் அவர் ஓன் சேஃப்டி செக்காக. நம்ம வந்து ஹெச் டைப் கப்ளர் 3 ஃபேஸ் லோகோமோட்டிவ்ல சிங்கிள் நட்டோட தான் வரும், பட் வி ஆர் ப்ரொவைடிங் 1 அடிஷ்னல் நட். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தா சிபிசிக்கு மேல, ஒரு சிபிசிக்கு மேல வந்து இந்த ஸ்பிளிட் பின் வந்து கரெக்டா ஒன்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா ஈவினிங் நீங்க செக் பண்ணும்போது அந்த ஸ்பிளிட் பின் வந்து பார்த்தா கரெக்டா 45 டிகிரி அளவுக்கு ஸ்பிளிட் ஆயிருக்காங்க எப்பவுமே பாருங்க. ஸோ அந்த ஸ்பிளிட் பின் சில டைம் ஸ்ட்ரைட்டா வச்சிருப்பாங்க, ஸ்பிளிட் பண்ணாமல் போயிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் முக்கியமான விஷயங்கள் நீங்க பார்க்கணும். ஏன்னா சிபிசிங்கும் போது ரொம்ப சேஃப்டியா யூ ஹேவ் டு செக் எவ்ரி சிங்கிள் பேராமீட்டர். அடுத்தது வந்து இது இ டைப் கப்ளர்ல இருக்கிறது. இ டைப் கப்ளர்ல ஸ்பிளிட் பின் இருக்காது, மேல லாக் பிளேட் இருக்கும். அந்த லாக் பிளேட் வந்து பார்த்தா கரெக்டா ப்ராப்பரா எப்பயும் ஒவ்வொரு டைமே அந்த லாக் பிளேட் வந்து G7க்கு நம்ம இந்த பின் எல்லாம் ரிமூவ் பண்றதுனால அந்த லாக் பிளேட் எடுத்து வச்சிருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல வெல்டிங்லாம் கரெக்டா இருக்கான்னு ஒரு செக் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் டாப் செக் தான், விஷுவல் செக் தான் எல்லாமே. ஸோ நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி தான் ஸ்பிளிட் பின் அட் த பாட்டம். சிபிசி பாட்டம்ல ஒரு ஸ்பிளிட் பின் இருக்கும், டாப்ல நம்ம இங்க பார்த்த மாதிரி பாட்டம்லயும் ஒரு ஸ்பிளிட் பின் இருக்கும். ஸோ அதையும் நம்ம வந்து பார்த்தா பக்காவா ஸ்பிளிட்டா இருக்கான்னு ஒரு செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதெல்லாம் முக்கியமான விஷயம். அடுத்து வந்து பார்த்தா இந்த சிபிசி லாக்கிங் பின். இந்த லாக்கிங் பின் வந்து பார்த்தா இந்த இடத்துல ஒரு பிளேட் வச்சிருப்பாங்க, பிளேட் வச்சு வெல்டிங் அடிச்சிருப்பாங்க. அந்த பிளேட் வச்சு வெல்டிங் அடிச்சது சில டைம் ரொம்ப தின் பிளேட் வச்சு டேக் மட்டும் அடிச்சிருப்பாங்க. ஸோ ஃபுல் ரன் புக்கிங் கொடுங்க, எப்பயுமே ஃபுல் ரன் புக்கிங் கொடுங்க. ஏன்னா அந்த டேக் வெல்டிங் வந்து பார்த்தா சின்ன CRO ஆனா கூட இந்த பின் வந்து பார்த்தா டேமேஜ் ஆகி போயிடும். ஸோ அதனால ஃபுல் வெல்டிங் எப்பவுமே புக்கிங் கொடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஆப்ரேட்டிங் ஹேண்டில். ஆப்ரேட்டிங் ஹேண்டில், இந்த சிபிசி ஓபன் பண்ற ஆப்ரேட்டிங் ஹேண்டில் வந்து பார்த்தா நம்ம இந்த இடத்துல ஸ்பிளிட் பின் போட்டு கரெக்டா செக்யூர் ஆயிருக்கா, இந்த ஹேண்டில் வந்து லாங் ஹேண்டில் ஷார்ட் ஹேண்டில் வெளில வராத மாதிரி கரெக்டா ஸ்பிளிட் பின் போட்டு ஸ்பிளிட் ஆயிருக்காங்கிறது ஃபைனலா செக் பண்ணுங்க. ஏன்னா இப்போ ஒவ்வொரு டைமும் CRO ஆயிடுச்சுன்னா இந்த இடம் டேமேஜ் ஆயிரும், டிஸ்லோகேட் ஆயிரும், டேமேஜ் ஆயிரும். ஸோ அதெல்லாம் பக்கம் ஒரு செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த ஹேண்டில் CRO ஆயிடுச்சுன்னா பெண்ட் ஆயிரும். ஸோ பெண்ட் ஆயிடுச்சுன்னா அந்த ப்ரொஃபைல் சரியா மெயின்டெனன்ஸ் ஆகுது. ப்ரொஃபைல் சரியா மெயின்டெனன்ஸ் ஆகுதுன்னா சிபிசி ஓப்பனிங் க்ளோசிங் பண்ண முடியாது, சரியான ஓப்பனிங் க்ளோசிங் இருக்காது. ஸோ அது ஒன்று. அடுத்தது நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இந்த கவுகாச்சர் அசம்பிளி, கேட்டில் கார்டு.
இந்த கேட்டில் கார்டுக்கு வந்து பார்த்தா இந்த இடத்துல எந்த கேப்பும் இல்லாத மாதிரி பார்த்துக்கணும். மேட்டிங் பாயிண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு த அண்டர் கியர் ஹேஸ் டு பி வித்தவுட் எனி கேப். அதே மாதிரி ஸ்லைட் கேப் பர்மிட்டட் தான். சில டைம் வந்து ஹெவி சிஆர்ஓ ஆயிடுச்சுன்னா கேட்டில் கார்டு வந்து பக்லப் ஆயிடும். ஸோ அந்த பக்லப் ஆயிடுச்சுன்னா வந்து பார்த்தா இந்த இடத்துல கேப் உருவாயிடும். ஸோ கேப் இல்லாத மாதிரி எப்பவுமே செக் பண்ணுங்க. ஸோ அதே மாதிரி வந்து அடிஷனல் சப்போர்ட் பிளேட், இந்த இடத்துல வந்து அடிஷனல் சப்போர்ட் பிளேட் வச்சு வெல்டிங் அடிச்சிருக்காங்களா அதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. அடுத்த இம்பார்ட்டன்டான திங். நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தா ஷெட்யூல் ஐடென்டிஃபிகேஷன். டிராஃப்ட் கியர்னு சொல்லுவாங்க, சிபிசியோட காம்பனன்ட் தான். இந்த டிராஃப்ட் கியர் ஒரு பெரிய கிராக், மேஜர் கிராக் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து டிபிடி செக் பண்ணுவாங்க. டிபிடி செக் பண்ணிட்டு வந்து பார்த்தா ஃபைனலாக நம்ம ஒரு செக் பண்றதுனால இது இந்த கேஸ்ல வந்து டிபிடி செக் பண்ணிட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. பட் கிராக் ஐடென்டிஃபை பண்ணல. இவ்வளோ பெரிய கிராக் இருந்திருக்கு, ஐடென்டிஃபை பண்ணாம விட்டுருக்காங்க. பட் நாம விஷுவலி செக் பண்ணும்போது வந்து பார்த்தா ஒரு பெரிய கிராக் இருந்திருக்கு. டிபிடி வந்து இது டிராஃப்ட் கியரே வந்து பார்த்தா 2 துண்டாயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி கேஸ்லாம் கொஞ்சம் பாருங்க. அடுத்து இதே மாதிரி டிராஃப்ட் கியர்ல வந்து பார்த்தோம்னா ஏதாவது ப்ளோ ஹோல், டிபிடி செக் பண்ண அப்புறம் ஏதாவது ப்ளோ ஹோல் இருக்கா, கிராக் இருக்கா, எவ்ரி திங் ஹேஸ் டு பி செக்டு. நெக்ஸ்ட் பஃபர். இதெல்லாம் நியூ லோகோஸ்ல இந்த மாதிரி 4 to 8 380 ஐசிஓ லோகோ, அந்த நியூ லோகோலே பஃபர்ஸ்லாம் கிராக் இருக்கு. நியூ லோகோஸ்லேயே வர்ற லோகோஸ்லேயே பஃபர் வந்து நாங்க கம்பல்சரி செக் பண்றோம், டிபிடி செக் பண்றோம். இன்கேஸ் ஏதாவது டவுட் இருந்தால் எம்பிடி கூட செக் பண்ணிக்கிறோம். ஸோ அதனால கிராக்ஸ் எல்லாம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத யூ ஹேவ் டு செக் எவ்ரி ஷெட்யூல் யூ ஆர் செக்கிங். நெக்ஸ்ட் அதே மாதிரி சிபிசி. இது வந்து பார்த்தா ஒரு 2281 லோகோல ஒரு மைல்டு ஏர்லைன் கிராக் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் சிபிசியோட நக்கல் ப்ரொவிஷன் ஏரியால ஒரு ஹேர்லைன் கிராக் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல இது வந்து இ டைப் கப்ளர்ல, இது ஹெச் டைப் கப்ளர்ல வந்து பார்த்தா இங்கேயும் ஒரு கார்னர்ல சிபிசி ஃபேஸ்ல வந்து பார்த்தோம்னா ஒரு கிராக், நியூ லோகோ 39477 ஐசிஓ லோகோல கிராக் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயம். ஸோ ஆல் தீஸ் ஆர் எசென்ஷியல் சிபிசி செக் பாயிண்ட். சிபிசி செக் பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா மெஜாரிட்டி இஸ் நம்ம வந்து பார்த்தா டிபிடிஸ் அண்ட் ஆல் த ஸ்பிளிட் பின்ஸ், வாஷர்ஸ் இதெல்லாம் கரெக்டாக வந்து பார்த்தோம்னா செக்யூர் ஆயிருக்கா, இதெல்லாமே பக்காவாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் சிபிசி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா அண்டர் கியர் எக்யூப்மெண்ட்ஸ் லைக் பைவட் ஹவுசிங், அக்லத்தான் ரிங், ட்ராக்ஷன் லிங்க், அப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் WAP5, WAP7, WAG9 காமனாக இருக்கும். சில சஸ்பென்ஷன் எக்யூப்மெண்ட் லைக் டேம்பர், ஸ்ப்ரிங், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் we are going to see now. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா அக்லத்தான் ரிங். அக்லத்தான் ரிங்கிறது இந்த பைவட் ஹவுசிங் கீழே வந்து இருக்கும். ஸோ இது இட்ஸ் லைக் அ ரப்பர் மெட்டீரியல் தான். ஸோ அந்த ரப்பர் மெட்டீரியல் வந்து பார்த்தோம்னா பெரிஷிங் ஆயிருக்கும் சில டைம். எக்ஸ்டர்னலா தெர்மல் ஃபேக்டர்ஸ், என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ், இதுல வந்து பார்த்தோம்னா லோட் எல்லாமே இதுல வந்து விழுக போகுது. ஸோ அதனால எனிவே இட் இஸ் கோயிங் டு கெட் டேமேஜ் ஆஃப்டர் 3.5 years. இதுக்கு லைஃப் வந்து 3.5 years தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா இட் வில் கெட் எனிவே இட் வில் கெட் டேமேஜ். தெர் இஸ் சம் 3 பிராண்ட்ஸ் ஆர் தேர். அக்லாவர்க்னு ஒன்று இருக்கு, அப்புறம் இன்னும் 2-3 பிராண்ட் இருக்கு. அந்த பிராண்ட்ஸ்ல வந்து அக்லாவர்க் இஸ் ஒன் ஆஃப் த குட் பிராண்ட். எஸ்எஸ்பிஎல் ஒரு பிராண்ட் வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் ப்ராப்ளம் பண்ணுது, 7/24 சீரீஸ். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாங்கள் ஷெட்யூல்ல ஐடென்டிஃபை பண்ணி வி ஆர் கிவிங் ஃபார் ஹெச்ஆர். ஸோ தென் அண்ட் தேர் வி ஆர் பிளானிங் ஃபார் சேஞ்ச். ஸோ இது வந்து பார்த்தோம்னா எந்த விதமான அப்நார்மாலிட்டிஸும் இல்லாத ஒரு அக்லாத்தான் ரிங். ஸோ உள்ளார நல்லாவே இருக்கு, எந்த வித கிராக் எதுவுமே இல்லை. பட் இங்க வந்து நல்லா பெரிஷா இருக்கு. ஸோ ஷெட்யூல்ல செக் பண்ணும். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இந்த இடத்துல வந்து டாப் சைட்ல வந்து அக்லாத்தான் ரிங்ல எப்பயுமே வந்து பார்க்கணும். எப்படி இது நம்ம பார்த்தது பாட்டம் சைட்ல, இது பாட்டம் சைட்ல நம்ம பார்த்தோம், இது டாப் சைட்ல நம்ம பார்க்கணும். கொஞ்சம் மேலே ஏறி ட்ரம் போட்டு மேலே ஏறி தான் பார்க்கணும். அந்த இடத்துலயுமே இந்த அக்லாத்தான் ரிங் வந்து எந்த விதமான பெரிஷிங் சிம்டம்ஸும் இருக்கக்கூடாது. ஸோ அதே இந்த பாருங்க பெரிஷிங் ஆயிடுச்சு, இதெல்லாம் பெரிஷிங் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம வந்து பார்த்தா கேர்ஃபுல்லா கொஞ்சம் செக் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பைவட் ஹவுசிங். அக்லாத்தான் ரிங் ஹவுசிங் பண்ற இடம் பைவட் ஹவுசிங். அந்த பைவட் ஹவுசிங்ல ரொம்ப ஒரு ஹேர்லைன் கிராக்லாம் வரும். அந்த R8ன்னு சொல்லி இந்த இடத்துல ஒரு 8R ப்ரொஃபைல் மெயின்டைன் பண்ணுவாங்க. இந்த 8R ப்ரொஃபைல் மெயின்டைன் பண்ற இடத்துல வந்து பார்த்தா ஒரு சின்ன ஹேர்லைன் கிராக் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கிராக்ஸ் எல்லாமே நியூ ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். நியர்லி 4 to 5 years கடந்த கம்ப்ளீட்டான பைவட் ஹவுசிங்லையும் நாங்கள் இது பண்ணியிருக்கோம், செக் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ அதே மாதிரி இது பாருங்க ஒரு IOS20 ஒரு கிராக் வந்து உருவாயிருக்கு. ஸோ இந்த இடம்லாம் வந்து R8 ப்ரொஃபைல் சரியா இல்லைன்னா கண்டிப்பா கிராக் வரும். ஏன்னா ட்ராக்ஷன் லிங்க்ல ஒரு இதுக்கு பேரல் டைரக்ஷன்ல ஒரு R8 ப்ரொஃபைல் இருக்கும். அதை காம்பன்சேட் பண்றதுக்கு இதுலயும் R8 இருக்கும். ஸோ அதுல எதுவும் சரியான R8 ப்ரொஃபைல் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து இதுல கிராக் விழுக ஆரம்பிச்சு. இந்த மாதிரி சோஃபார் வி ஹேவ் சேஞ்ச்டு மெனி ட்ராக்ஷன் இது பைவட் ஹவுசிங் ஆல்சோ. நியர்லி 40 பைவட் ஹவுசிங் ஹவ் சேஞ்ச்டு. வி ஹவ் ஐடென்டிஃபைட் அண்ட் வச்சு அந்த சிமிலர் டு தட் அக்லாத்தான் ரிங் ஆல்சோ. ஸோ அதே மாதிரி அடுத்தது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் வாஷர், இன்டர்லாக் வாஷர். ஸோ இது வந்து பார்த்தா ஒரு ட்ரெடிஷ்னல் வாஷர் கிடையாது. இது வந்து பார்த்தா 2 வாஷர் வந்து பார்த்தோம்னா ஒரு க்ளூவால மேட் பண்ணியிருப்பாங்க. ஜஸ்ட் லைக் ஒரு ஜிக்ஸாக் பேட்டர்ன்ல
ஒரு க்ளூவால மேட் பண்ணியிருப்பாங்க. அந்த வாஷர்ஸ் தான் நம்ம ட்ராக்ஷன் லிங்க்ல யூஸ் பண்றோம். இந்த ட்ராக்ஷன் லிங்க்ல யூஸ் பண்ற வாஷர் வந்து ஒன்ஸ் டார்க் அடிச்ச அப்புறமேட்டு நம்ம ஸ்டாஃப்ஸ் என்ன பண்ணுவாங்க, அந்த வாஷர் டார்க் அடிச்சுக்கணும் சேஃப்டி அப்படின்னு விட்டுட்டு போயிடுவாங்க. பட் அதுக்கப்புறமேட்டு டிஸ்லோகேட் ஆயிரும். இந்த வாஷர் வந்து இப்படி கரெக்டா மேட் ஆயிருக்கும். இந்த இசட் பேட்டர்ன்ல மேட் ஆகிட்டே இருக்கும் எப்பயுமே. கொஞ்சம் டிஸ்லோகேட் ஆனாலும் இது பாருங்க, இங்க ஒரு வாஷர் டிஸ்லோகேட் ஆயிருக்கு, இங்க ஒரு வாஷர் டிஸ்லோகேட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி டிஸ்லோகேட் ஆகக்கூடாது, விச் மீன்ஸ் இந்த இன்டாக்ட்னஸ் போயிருச்சுன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் கேர்ஃபுல்லா பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இவங்க டார்க் அடிச்சுட்டு வந்து பார்த்தோம்னா ஏதாவது வாஷரை மாத்தி இருந்திருப்பாங்க. வாஷரை மாத்திட்டு வந்து பார்த்தா இவங்க மறந்து போய் அந்த போல்ட்டை வந்து பார்த்தா டைட் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ பழைய மார்க்குல இருந்து வேரியேஷன் ஆயிருக்கும். ஸோ இப்போ வேற இடத்துல இருக்குது, அதே மாதிரி இங்க டிஸ்லோகேட்டும் ஆயிருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யூ ஹேவ் டு சி. அதே மாதிரி இப்போ ட்ராக்ஷன் லிங்க்ல இந்த டியூப்ல வந்து ரெண்டு பார்ட் இருக்கு. ட்ராக்ஷன் லிங்க் அண்டர்கியர்ல பார்த்தீங்கன்னா ரெண்டு பார்ட் இருக்கு. ஒன்னு பேர் டியூப்னு சொல்லுவாங்க, இன்னொரு பேர் ஃபிளாஞ்சுங்க. இந்த டியூபுக்கும் ஃபிளாஞ்சுக்கும் நடுவில் வந்து பார்த்தா ஒரு 6 லேயர் வெல்டிங் இருக்கும், ஒரு பல்ஜ் வெல்டிங் ஒன்று இருக்கும். நீங்க அது பிட்ல பாத்தீங்கன்னா ஒரு பல்ஜ் வெல்டிங் இருக்கும். அந்த பல்ஜ் வெல்டிங் கம்பல்சரி எல்லா ட்ராக்ஷன் லிங்க்லயும் இருக்கும். இப்போ ரீசெண்டா இருந்த 44359ல வெல்டிங் சரியான வெல்டிங், இது வந்து சிங்கிள் லேயர் வெல்டிங் தான். ஸோ அப்படி ஆயிடுச்சுன்னா அந்த டியூப் வந்து பார்த்தோம்னா அப்படியே புடுங்கிட்டு போயிடும், அது தனியா புடுங்கிட்டு போயிடும். ரிலேஷன் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி கேஸ் இது நம்ம மாத்தியாச்சு சார். இது வந்து நம்ம ஐசிஓ எடுத்த உடனே மாத்திட்டோம் நம்ம. ஸோ இந்த மாதிரி கேசஸ்லாம் வந்து பார்த்தோம்னா மோஸ்ட்லி நம்ம வீட் அவுட் பண்ணிட்டோம். பட் ரொம்ப நாள் கழிச்சு, நியர்லி ஒரு 3 years கழிச்சு இந்த கேஸ் திரும்பவும் வந்திருக்குது. ரெண்டு கேப்லையும் இந்த மாதிரி தான் இருந்தது. ரெண்டு கேப்லையும் நம்ம மாத்திட்டோம். ஸோ அதனால இந்த டைப் வந்து பார்த்தா வெல்டிங் இஸ் நாட் அட்வைசபிள். ஏன்னா அது வந்து பார்த்தா ஒரு கான்சென்ட்ரிக் ஒரு வேக்யூம் ஸ்பேஸ் ஏரியா, அதுக்குள்ள வந்து 6 லேயர் பில்டு பண்ணும். லேயர் பை லேயர் வெல்டிங் பில்ட் பண்ணாதான் ஜஸ்ட் லைக் ஒரு பெல்ட் மாதிரி இருக்கும், பெல்ட் மாதிரி வெல்டிங் ஆயிருக்கும். பட் அந்த மாதிரி இல்லாம இது வந்து பார்த்தா சிங்கிள் லேயர் வெல்டிங் கொடுத்து வச்சிருக்காங்க. இது வந்து நம்ம இது பண்ணக்கூடாது. ஸோ மோஸ்ட்லி ஓல்டு லோக்கோல ஒன்று கூட இந்த மாதிரி இருக்காது. இப்போ இனிமே வரப்போற நியூ ஐசிஓ லோக்கோல கொஞ்சம் கேர்ஃபுல்லா போகும். ஸோ தட் இஸ் ஓகே. நெக்ஸ்ட் ஸ்பெரி பிளாக்ஸ். இப்போ இதுல என்ன ஸ்பெரி பாக்ஸ்லாம் கொஞ்சம் டேமேஜ் இருக்கும். ஸ்பெரி பிளாக்ஸ் வந்து பார்த்தா நமக்கு நியர்லி 36 நம்பர்ஸ் ஆஃப் ஸ்பெரி பிளாக்ஸ் இருக்கு. ஆக்சல் கைடுக்கு ஒரு 24 இருக்கு, டார்காம் இதுக்கு 24 இருக்கு. டிஎம் சப்போர்ட் ஏரியா தான் டார்காம்னு சொல்லுவாங்க. போகி சைட்ல இதுக்கு பேர் ஆக்சல் கைட் அப்படிங்குவாங்க. ஸோ ஆக்சல் கைட் அண்ட் டார்காம் ஸ்பெரி பிளாக்ஸ் இருக்கு. இதுக்கு பேர் தான் ஸ்பெரி பிளாக்ஸ். இது உள்ளார வந்து பார்த்தா ஒரு ரப்பர் காஸ்ட் வந்து பார்த்தா மோல்டு பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த டைப் தான் ஸ்பெரி பிளாக்ங்குவாங்க. அதே மாதிரி டேம்பர்ஸ் ஸ்பெரி பிளாக்ஸ் இருக்கும். ஸோ மேலே டேம்பர்ஸ் ப்ரொவிஷன் பண்ற எண்ட்லையுமே ஸ்பெரி பிளாக் இருக்கும். ஸோ இந்த டேம்பர்ஸ் ஸ்பெரி பிளாக்கும் சில டைம் பெரிஷா இருக்கும். ஸோ இதெல்லாம் பெரிஷ் ஆகிறது தான். ஸோ இந்த ரப்பர் ஐட்டம்ஸ் எல்லாம் டேம்பர்ஸ் ஸ்பெரி பிளாக் பெரிஷ் ஆயிரும். அதே மாதிரி இந்த ஆக்சல் கைட் ஸ்பெரி பிளாக்ல அன்பாண்டிங் ஆயிரும். ஸோ பாண்ட் வந்து பார்த்தோம்னா அது விட்டு போயிருக்கும், அன்பாண்டிங் ஆயிருக்கும். உள்ளார வந்து ஃபீலர் கேஜ் பாஸ் பண்ற அளவுக்கு கேப் வந்துடும். அது வந்து பார்த்தா பாண்டிங் போயிடுச்சு. இதுல இன்னொரு டைப் இருக்கு, பெரிஷாய் கிராக் ஆயிருக்கிறது. ஸோ அதுல வந்து 180 degrees வரைக்கும் we are permitting it. லெஸ் தேன் 180 degree இருந்தா ஓகே. மோர் தேன் 180 degree ஒரு ஃபுல் சர்க்கிள்க்கு, அதாவது ஹாஃப் சர்க்கிள்க்கு மேல போயிடுச்சுன்னா we are suggesting it for change and provided there is ரெண்டு பக்கம். எப்படி வந்து பார்த்தா இந்த ஸ்பெரி பிளாக்ல ரெண்டு எண்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த ரெண்டு எண்ட்லயுமே ஃபீலர் கேஜ் விட்டு பார்ப்போம். ஓகே கம்ப்ளீட்டா பாண்ட் போயிடுச்சு, கிராக்னால பாண்ட் போயிடுச்சுன்னா we will suggest it for change. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் நாட் அட்வைசபிள். இதெல்லாம் வந்து லோகோக்கு அட்வைசபிள் கிடையாது. அதே மாதிரி அடுத்த ட்ராக் இது டைபார் வந்து பார்த்தா புரோக்கன் கேசஸ்லாம் இருக்குது. நமக்கு இது வந்து டைபார் வந்து புரோக்கன் கேஸ் வந்து இந்த பிரேக் ரிக்கிங் பார்ட்ல இந்த ஏரியால புரோக்கன் ஆயிருக்குது. இந்த பிரேக் ஹேங்கரோட கனெக்ட் ஆயிருக்கு, டைபார் எல்லாமே புரோக்கன் ஆயிருக்கு. நமக்கு ஒரு 2-3 கேஸ் லாஸ்ட் 4 yearsல இருக்குது, 2 to 3 yearsல. ஸோ அதுக்கு வந்து பார்த்தா வி ஹவ் ஸ்டார்டட் அ வெல்டிங், ரெக்டாங்கிள் பீஸ் வச்சு ரெண்டு பக்கமும் வெல்டிங் பண்ணுவாங்க. ஸோ வெல்டிங் ஆகிறதுனால இன்கேஸ் உள் சைட்ல இந்த மிடில் ஏரியால டைபார் உடஞ்சா கூட இந்த ரெக்டாங்கிள் பீஸ் வந்து இட் வில் பி கீப்பிங் இட் இன்டாக்ட். பட் ஆனால் வந்து பார்த்தா லேட்டஸ்ட் மாடிஃபிகேஷன் வந்து பார்த்தா ஆர்டிஎஸ்ஓ எஸ்எம்ஐ 51 இது எம்எஸ் 513 ஒரு மாடிஃபிகேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதன்படி வந்து பார்த்தா இன்ஸ்டெட் ஆஃப் ரெக்டாங்கிள் லீனியர் பீஸ் we are going to go for எல் ஆங்கிள். ஒரு எல் ஆங்கிள் வச்சு நாங்கள் வெல்டிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதையும் இப்போ நியூ லோகோஸ் எல்லா லோகோஸ்லையும் we have started, டிஓஹெச் ஐஓஹெச் we have started அந்த வெல்டிங்லாம் பார்த்துருவோம். ஸோ அந்த மாதிரி இருக்கான்னு வச்சுக்கோங்க. இது இல்லைன்னா அட்லீஸ்ட் இதாவது இருக்கும். ஸோ சேஃப்டி பேராமீட்டர் செக் பண்ணும்போது இது வந்து பார்த்தோம்னா நியூ லோகோஸ்ல இருக்கும். இது ஓல்டு லோகோஸ்ல நாங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தோம்னா இதெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். அடுத்து வந்து ஹெலிக்கல் ஸ்ப்ரிங்ஸ் வந்து பார்த்தோம்னா டெஃபினட்டா நிறைய பிரேக்கேஜஸ் வருது. ஸோ அந்த ஹெலிக்கல் ஸ்ப்ரிங்ஸ் தான் எங்களுக்கு இப்போ ஒரு புது ப்ராப்ளம். அந்த ஹெலிக்கல் ஸ்ப்ரிங் இந்த இடத்துல ஆக்டிவ் காயில் இன்ஆக்டிவ் காயில்னு சொல்லுவாங்க. இன்ஆக்டிவ் காயில் அதாவது எண்டு காயில்ல வந்து பார்த்தோம்னா கண்டிப்பா ஒரு கிராக் மார்க்ஸ் மாதிரி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதுல வந்து பார்த்தா பெரிய ஸ்ப்ரிங் சின்ன ஸ்ப்ரிங்லாம் நம்ம பேதம் பார்க்க முடியல. எந்த ஸ்ப்ரிங்னாலும் உடையறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. நியர்லி வந்து பார்த்தோம்னா நியர்லி ஒரு 55 mm திக்னஸ் உள்ள ஒரு ஸ்ப்ரிங் இருக்கு, அதுவே ஈஸியா உடையுது. லோகோடைய டன்னேஜ் 70 tons மேல இருந்துமே
அதுவே உடையறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ அதனால வந்து பார்த்தோம்னா இது வந்து ஒரு செகண்டரி ஸ்ப்ரிங் உடஞ்சிருக்கு. இந்த ஸ்ப்ரிங் வந்து பார்த்தா நல்லா மொத்தமா 55 mm அளவுக்கு ஓடியில் ஒரு ஸ்ப்ரிங் அதுவே உடையுது. அதே மாதிரி இது பிரைமரி ஸ்ப்ரிங் பாருங்க, இதுவும் உடஞ்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ரிங்ஸ் எல்லாம் விஷுவலி செக் பண்ணும். ஏதாவது கிராக், இது பாருங்க கிராக் ஸ்டார்ட் ஆயிருந்திருக்கு. ஐடென்டிஃபை அவுட்டர் ஸ்டேஷன் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க நம்ம 39232 லோகோல. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா நம்ம இதை ஷெட்யூல் ஐடென்டிஃபிகேஷன் 279 392ல G7ல வந்து பார்த்தோம்னா ஸ்ப்ரிங் பிரேக்கேஜஸ் இருக்கு. ஷியர் அவுட் ஆகி வெளில வந்துருக்கு. இது சடன் இம்பாக்ட் இது ஷியர் அவுட் ஆகி அப்படியே வெளில இருக்குது. அதே மாதிரி இங்க பாருங்க ஸ்ப்ரிங் ஆகி பிரேக்கேஜ் ஆகி டிஸ்லோகேட்டே இருக்கு. இந்த மாதிரி இதெல்லாம் இது WP4 3 ஃபேஸ்ல WP4 இது. ஸோ இந்த மாதிரி கேசஸ் எல்லாத்துலயுமே வருது. ஸோ ஸ்ப்ரிங் பிரேக்கேஜஸ். ஸோ அதுக்கு வி ஹவ் ஸ்டார்டட் லாஸ்ட் 3-4 டேஸா வந்து பார்த்தோம்னா MPT செக்கிங். ஏன்னா இந்த அது ஸ்ப்ரிங் மோஸ்ட்லி பிரேக்கேஜ் ஆகுறது வந்து பார்த்தா நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா எல்லாமே எண்டு டிப்ல தான் பிரேக்கேஜ் ஆகுது. எண்டு டிப்ல மட்டும் தான் பிரேக்கேஜ் ஆயிட்டு இருக்கு. மிடில் டிப் வந்து பார்த்தோம்னா கம்மி தான். ஸோ மிடில் ஸ்ப்ரிங் எல்லாம் கம்மி தான். ஸோ அதனால வந்து பார்த்தோம்னா நம்ம வி ஹவ் ஸ்டார்டட் வந்து ஆக்சசபிள் லொகேஷன்ல DPT செக் பண்ணிட்டு இருக்கோம். சாரி MPT செக் பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சசபிள் லொகேஷன் எங்கெங்கெல்லாம் இருக்கும் அந்த இடத்துல இது பண்றோம். இந்த இடத்துல நாட் சஜஸ்ட் பிகாஸ் நமக்கு டிப் ஏரியா தான் வந்து பார்த்தா லோடிங் பாயிண்ட். இந்த டிப் ஏரியா பக்கம் மட்டும் தான் நம்ம MPT செக் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதே மாதிரி மேலே எங்க டிப் ஏரியா இருக்கும் அங்கே மட்டும் தான் MPT செக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணணும். லாஸ்ட் 3-4 டேஸா ஓடிட்டு இருக்கு. இது ரீசெண்ட் இது ஸ்டார்ட். அடுத்த பிரேக் கியர் அசம்பிளில இதுல என்னென்னலாம் நம்ம செக் பண்ணுவோம். ரூட் வியர் நம்ம செக் பண்ணுவோம். சாரி ரூட் ரைடிங் நம்ம செக் பண்றோம். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சஃபிஷியன்ட் கேப் இருக்கு. பிரேக் பிளாக்கும் வீல் ஃபிளான்ஸுக்கும் நடுவில் சஃபிஷியன்ட் கேப் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா கேப் சுத்தமா இல்லை. ஈவன் வந்து பார்த்தோம்னா ஒரு 5 mm கூட இல்லாம இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நாட் அலோட். இது வந்து அலோடு. இது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ அட்லீஸ்ட் ஒரு 10 mm கேப்பாவது இருக்கணும். அதெல்லாம் பாருங்க. அடுத்து வந்து பார்த்தா ஜே பிராக்கெட்ஸ் வந்து பார்த்தா ரப்பிங் ஆகக்கூடாது. வித் ஃபுல் ரப் இதெல்லாம் கம்பல்சரி பாருங்க. அதே மாதிரி வந்து ஜே பிராக்கெட்ஸ்க்கு இந்த இடத்துல அட்லீஸ்ட் வந்து ஒரு சிங்கிள் பின்னார் சிங்கிள் போல்ட்டா இருந்தா ஒரு ஸ்பிளிட் பின்னோட ப்ரொடெக்டிவா இருக்கும். இல்லைன்னா அட்லீஸ்ட் 2 போல்ட் செக் நட்டோட 2 நட்டு செக் நட்டோட இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கணும். அடுத்தது ஸ்பிளிட் பின் இதுல பாருங்க ரப் ஆயிட்டு இருக்கு ரோப்போட. இதெல்லாம் ஈஸி ப்ரோன் ஃபார் ஃபெயிலியர். ஸோ இந்த ஸ்பிளிட் பின்னும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சரியா ஸ்பிளிட்டும் ஆகல, ஸ்ட்ரைட்டா வந்து பார்த்தோம்னா இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ஸ்பிளிட் பின் ஒன்ஸ் கீழே வந்துச்சுன்னா ஹேங்கர் கழுந்துரும் அப்படி. ஸோ இந்த மாதிரி கேசஸ்லாம் வந்து பார்த்தோம்னா ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது ஸ்பிளிட் பின். இதுக்கு பேர் பல்க் குவார்டருங்குவாங்க. இந்த பல்க் குவார்டர் வந்து பார்த்தோம்னா நியூ லோகோஸ்ல ஆரம்பத்தில் வந்துட்டு இருந்தது. ஸோ இந்த பல்க் குவார்டர் இஸ் ஆல்சோ நாட் அட்வைசபிள் ஃபார் பொசிஷன். ஆல் ஹேஸ் டு பி சேஞ்ச் டு ஸ்பிளிட் பின். ஸோ இந்த பல்க் குவார்டர் இஸ் ஆல்சோ யூ ஹேவ் டு சேஞ்ச். அடுத்த ட்ராக்ஷன் லிங்க் ஹக். இப்போ ரீசெண்டா ஒரு மேஜர் ஃபெயிலியர் WP5 ஆனதுக்கு அப்புறம் we are taking all the initiative. ட்ராக்ஷன் லிங்க் கியர் ஏரியா WP5 ரொம்ப சேஃப்டி பேராமீட்டரா நாங்கள் செக் பண்றோம். ஸோ இதுதான் ஒரு ட்ராக்ஷன் கியர் அசம்பிளி, அதாவது ஹர்க் கப்ளிங் அசம்பிளி அப்படிங்குவாங்க. ஸோ இந்த ஹர்க் கப்ளிங் அசம்பிளி இதுக்கு பேர் தான் ஸ்லீவ், இதுக்கு பேர் ஸ்டார். உள் சைடில் இருக்க ஸ்லீவ், ஸ்டார், இதுக்கு பேர் சேஃப்டி டிவைஸ். ஸோ இந்த 3 முக்கியமான எசென்ஷியலான ஒரு பார்ட்ஸ் தான் வந்து பார்த்தா நம்ம செக் பண்ணோம். ஸோ இதுல வந்து இந்த ஃபெயிலியர்ஸ் அது 35025 அந்த மோட்டார் சைட்ல இருக்கிற ஹர்த் கப்ளிங் உடஞ்சு ஸ்டார் உடஞ்சு சுத்திட்டு இருக்கு லைன்ல. அமிர்த் பாரத் வந்து ஸ்டார்ட் ஆகி வித்தின் 100 கிலோமீட்டர்ஸ்லேயே ஃபெயில் ஆயிடுச்சு. ஜோக்பானிலிருந்து ஸ்டார்ட் ஆன 100 கிலோமீட்டர்ல ஃபெயில் ஆயிடுச்சு. ஸோ அது உடஞ்சிருச்சு. அது என்னடா உள்ள இருந்து எடுத்த போட்டோ, TM சைட்ல இருக்கிறது உடஞ்சிருச்சு. உடஞ்சு அது மேல கிராஷ் ஆயிருக்கு. ஸோ அதை கழட்டி பார்த்தோம்னா வந்து இந்த ஹர்த் கப்ளிங் சொல்லி இந்த ஸ்டார் எல்லாமே டேமேஜ் ஆயிடுச்சு. ஸோ இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்றதுக்கு வாட் ஆர் ஆல் தி எசென்ஷியல் திங்ஸ் வி ஆர் கோயிங் டு செக் டியூரிங் ஷெட்யூல் இன்ஸ்பெக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, கியர் சைடு நான் கியர் சைட்ல இருக்கிற ஏரியா ஃபர்ஸ்ட் கிளீன் பண்ணிடணும். டைட்னஸ் ஆஃப் த போல்ட், ஆல் தீஸ் போல்ட் ஹேஸ் டு பி செக்டு. டைட்னஸ் இந்த போல்ட் எல்லாமே 22 நியூட்டன் மீட்டர் 45 நியூட்டன் மீட்டர். உள் சைடில் 45 நியூட்டன் மீட்டரும், இங்க இருக்கிற போல்ட் எல்லாம் 45 நியூட்டன் மீட்டரும், இது 22 நியூட்டன் மீட்டர் அளவுக்கு நாங்கள் டார்க் வச்சுட்டு இருக்கோம். ஸோ கம்பல்சரி செக் பண்றோம். அடுத்த விஷுவல் இன்ஸ்பெக்ஷன் ஃபார் எனி அப்நார்மாலிட்டிஸ். ஸோ இந்த மேட்டிங் பாயிண்ட், மேல் ஃபீமேல் மேட்டிங் பாயிண்ட், இந்த மேட்டிங் பாயிண்ட்ல வந்து பார்த்தோம்னா கண்டிப்பா இந்த டீத் ஏதாவது கிராக் இருக்கும். ரொம்ப மைல்டு கிராக்கா இருக்கும், ஆனால் அது ஒரு மேஜர் ஃபெயிலியர்ல வந்து நிற்கும். ஸோ தீஸ் திங்ஸ் வி ஹவ் டு செக். ஃபுல் 360 டிகிரி வி ஹவ் டு செக். ஸோ அது வந்து பார்த்தோம்னா DPT செக் பண்ண சொல்லிட்டு இருக்கோம். எல்லா ஷெட்யூலையும் கம்பல்சரி DPT செக் பண்றோம். அதே மாதிரி இந்த போல்ட்டுக்கு வந்து டார்க் 45 கிலோ நியூட்டன் மீட்டர் அளவுக்கு டார்க் கம்பல்சரி நம்ம அடிச்சா ஆகும். ஸோ அதே மாதிரி வந்து இதுல வந்து இந்த ஸ்லீவ், ஹர்த் கப்ளிங் ஸ்லீவ், இது TM சைடு, இது வந்து சாரி இது TM சைடு, இது கியர் கேஸ் சைடு. இந்த சைடில் இருக்கிற ஸ்லீவ் வந்து ஒரே ஆக்சிஸ்ல இருக்கும். கொஞ்சம் மூவ்மெண்ட் டிஸ்லோகேட் ஆயிருந்திருந்தாலும் வந்து பார்த்தா அன்ஈவன் லோடு ஆகி ஸ்டார் எதுவும் நுழையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
ஸோ அதனால வந்து பார்த்தோம்னா அந்த லெவல் ரூலர் ஸ்டீல் ரூலர் வச்சு நாங்கள் செக் பண்ணுவோம். ஸோ பாட்டம்லையும் செக் பண்ணுவோம், சைட் வேஸ்லையும் செக் பண்ணுவோம். ஸோ தட் இட் இஸ் பக்கா இன்டாக்ட். இந்த மேல் ஃபீமேல் கனெக்டர் வந்து பக்காவா இன்டாக்டா இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்றோம். நெக்ஸ்ட் இதுக்கு பேர் மெம்ப்ரேன். இந்த மெம்ப்ரேன் வந்து பார்த்தோம்னா இது உள்ளார் இருக்கும், இங்க உள்ளார் இருக்குது இந்த மெம்ப்ரேன். ஒவ்வொரு ஹர்த் கப்ளிங் ஒவ்வொரு ஸ்டார்லயுமே இந்த மெம்ப்ரேன் இருக்கும். இந்த மெம்ப்ரேனை வந்து பார்த்தோம்னா விஷுவல் செக்கிங் பண்ணும். ஆயில் இதெல்லாம் லீக்கேஜ் ஆயிருக்கு, இந்த மாதிரி ஆயில் லீக்கேஜ் பர்மிட் பண்ணக்கூடாது. எனி ஆயில் லீக்கேஜ் இஸ் அவைலபிள், இட் ஷுட் நாட் பி பர்மிட் பிகாஸ் த மெம்ப்ரேன் ஹேஸ் டார்ன் அப். இன்சைட்ல ஏதோ ஒன்று கிழிஞ்சிருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த மெம்ப்ரேனை வி ஷுட் நாட் அலோவ். ஸோ அது இம்போஷனும் நம்ம அட்டென்ஷன் பண்ணி தான் நம்ம அனுப்பணும். ஆயிலும் வந்து பார்த்தா லீக்கேஜ் அவைலபிள் நாட் அக்செப்டட், as well as the membrane damage is also not accepted. இதை தாண்டி வேற என்ன ட்ரெடிஷனலா வேற மெக்கானிக்கல் என்ன இருக்க போகுது? வீல் ஸ்கிட்ஸ், அடுத்த வீல் டென்ட் மார்க்ஸ் இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா வி ஷுட் நாட் அலோவ் இட். இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அடுத்த ஸ்கிராச் மார்க். ஸ்கிராச் மார்க்ஸ் வந்து பார்த்தோம்னா நமக்கு ஃபிளாஞ்ச் ஏரியால வந்ததுன்னா we are going advising it for wheel turning. If at all it is coming in the periphery, வீலோட பெரிஃபரி பக்கம் வரும்போது வந்து பார்த்தோம்னா அது ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளம் இருக்க போது. அன்லஸ் த ஸ்கிராச் மார்க் இஸ் மச் டெப்தா போகிற வரைக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதே மாதிரி இது ஒரு கேஸ், வீல் டிஸ்கே உடஞ்சிருக்கு. இந்த மாதிரியும் கூட எக்ஸ்ட்ரீம் கேஸ்லாம் போயிருந்திருக்கு. அடுத்து வந்து பார்த்தோம்னா வீல் என்னென்ன அப்நார்மாலிட்டிஸ், பிரேக் பைண்டிங் கேசஸ். பிரேக் பைண்டிங் சிம்டம்ஸ் எப்படி செக் பண்ணலாம்? பிரேக் பிளாக் ஏதாவது வந்து பார்த்தா நல்லா ரெட்டி ஷார்ட்டாக இருந்திருக்கும். ஸோ சில இது வந்து துருப்பிடிச்ச பிரேக் பிளாக் போட்டிருப்பாங்க, அது கன்ஃபியூஷன் ஆகிக்கூடாது. ஏன்னா துருப்பிடிச்ச வெளில இருக்கிறனால அந்த பிரேக் பிளாக் எடுத்து போட்டிருப்போம். ஸோ அது வர பிரேக் பிளாக் கொஞ்சம் துருப்பிடிச்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி கேஸில் பட் இட் இஸ் ரெட் ஹாட்ல இருக்கு, விச் மீன்ஸ் இது பிரேக் பைண்டிங் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி கேசஸ். அதே மாதிரி இங்கே வீல் பாருங்க, அந்த ஹீட்டஸ் டிரான்ஸ்ஃபர் இந்த வீல் வரைக்குமே டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா வீல் வந்து ஓவர் ஹீட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி கேசஸ்லாம் இருக்கு. அவ்வளோதான், வேற எதுவும்